கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில குடும்பத்திலே நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்துக்கு இன்னும் ஏன் பதில் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எப்போதுமே உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் 2 பகுதியாக நம்ம பிரிக்கணும். உங்க வீட்டில் பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபத்துக்கு ஏன் உடனே பதில் வரல, அதுதான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு நைட் நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. எசப்பா 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 எசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இதயத்தில் இருக்கிற என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பொல்லாத காரியமாக இருக்கலாம், சிந்தனையில் தீமையான காரியமாக இருக்கலாம், யார் சொத்தை கொள்ளையடிக்கலாம், ஏமாற்றலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி சுகபோகமாக வாழலாம், எப்படி ஒரு இஷ்டமான வாழ்க்கை வாழலாம், பல காரியத்தை யோசிப்பாங்க. அதெல்லாம் உலகத்துள்ள காரியம். பரலோகத்தில் உள்ள தேவன்ட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவருடைய பிள்ளையா நான் இருக்கணும், அவருக்கு பிரியமானபடி வாழணும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, யார்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் கையில் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டிவி ஆன் பண்ணிட்டு ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்கிட்டலாம் லேப்டாப் இருக்குது, அவங்க ஏதாவது ஆன் பண்ணி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்கும், அந்த ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. அதுவும் வீணான காரியமாக இருக்கும். ஆனால் பரலோகத்துள்ள தேவன்கிட்ட நான் பேசணும். நான் ஒரு மனுஷன்கிட்ட பேசல, பரலோகத்துள்ள தேவன்கிட்ட பேசணும். பரலோகத்துள்ள தேவன்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும். அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, ஒரு நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், எப்படி பேசுவேன்? அம்மா நல்லா இருக்கிறீங்களா, ஐயா நல்லா இருக்கிறீங்களா, அண்ணன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவேன். பரலோகத்துல தேவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவாரத்தினாவே தந்திருக்கிறார். அவர் அப்பான்னு சொல்லி நான் கூப்பிடுறேன், நான் அவருடைய பிள்ளையா வாழ்றேன்னா தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு பிரியமானபடி வாழுதா, அதை ஒன்றுதான் எதிர்பார்க்கிறாரு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்லை. பாவிகளின் ஜெபம் கேட்கப்படாது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒரு மனுஷன் பாவத்திலே வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கணும், ஆனால் எப்படியாவது பொய் பேசி எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி ஒரே நாளில் 10,000 சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கடைசி காலத்தில் இப்போ அப்படி தான் இருக்குது. கேட்டால் விலைவாசி கூட்டிட்டு நிறைய சம்பாதிக்கணும், அதனால தான் நான் பொய் பேசுகிறேன். வியாபாரத்தில் பொய் பேசுறது தப்பு இல்லைல்ல அப்படிம்பாங்க. இன்னைக்கு மனுஷன்ட்டு என்ன இல்லைன்னா உண்மை இல்லை, தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை, கர்த்தரை குறித்து பயம் இல்லை. தீமையான காரியத்தை விலகினா மட்டும்தான் நம்ம கர்த்தரை குறித்து ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது கூட துணிகரமாக இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் வெளியில் போய் பாவம் பண்ணிட்டு வரான், சர்ச்சுக்குள்ளே வந்தால் கூட எனக்கு எல்லாம் தெரியும், சர்ச்சுக்குள்ளே வந்தோம்
எவ்வளவோ அட்டகாசம். யோசித்து பாருங்க. இந்த பூமியில ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் தேவன் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார், நம்ம மேல அன்பா இருக்கார், நம்ம மேல அசையா இருக்காரு. எதுக்கு? என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்பாதா? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. என் வாழ்க்கையிலாம் நான் கத்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு பாவி. நான் எப்போ தேவன் பக்கம் மனம் திரும்பி, அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா, என் அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கத்தர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எந்த வசனத்து மூலியமாக என் கூட பேசுறாரோ இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுவேன். இந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்படியலப்பா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். அப்ப இத்தனை நாள் பண்ண ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து, ஒரு குடும்பத்திலே 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. சில குடும்பத்துல நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து, சில குடும்பத்துல யோசிப்பாங்க, பிரதர் தேவ பக்தினா என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பாங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கணும். சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கூட ஆளே இருக்காது, வீட்டுல சாப்பாடு கூட சில இடத்துல பணம் இல்லாம இருப்பாங்க. சில குடும்பத்துல ஒரே உபத்திரமா இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும், நிறைய கஷ்டப்படும், வெளியே தெரியாது. என் வாழ்க்கையில நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது சகல செழிப்போடு இருந்தேன். வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கஷ்டம்னா என்ன, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தனிமைனா என்ன, தேவனுக்குள்ள வளரும்போது உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது அபிஷேகம் பண்ணினார். ஆனா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் கிருபையாக என்னை மீட்டெடுத்தார். சில நேரத்துல சில குடும்பத்துல கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஏன் தெரியுமா? நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கனே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு புருஷன் இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, வயசா இருக்கும், அவங்களாம் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஒரு குடும்பத்துல எது தேவ பக்தி அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டால், திக்கற்ற பிள்ளைக்கு நம்ம உதவி செய்வோம், விதவைக்கு நம்ம உதவி செய்வோம், யாராவது உபத்திரத்துல இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அப்படி உதவி செய்யும் போது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசிலா சுத்தமான பக்தியா இருக்கிறது. இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்க. நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து. ஒரு குடும்பத்திலே ஒரு அம்மா என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வீட்டு வேலை பார்க்கேன் தம்பி, எனக்கு இப்போ வயசு 55 வயசு தாண்டிட்டு, நான் சில குடும்பத்துல யாராவது பணம் கேட்டா ஒரு 5000 10,000 கொடுப்பேன். அது நான் வந்து வீட்டு வேலை பார்த்து தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச ரூபாய் தான் நான் கொடுப்பேன். ஆனா வாங்கிட்டு தர மாட்டுக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த அம்மாவே தனியா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 5000 10,000 வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்காங்க. அப்ப ஜெபிக்க வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வட்டிக்கெல்லாம் கொடுக்கல தம்பி, கைமாத்தா கேட்டாங்க கொடுத்தேன், திருப்பி தாரேன்னாங்க, தர மாட்டுக்காங்க அப்படிங்கிறாங்க. திக்கற்ற பிள்ளை ஏமாத்துறாங்க, ஏழை எளிய ஜனங்களை ஏமாத்துறாங்க. அப்படி ஏமாத்தாம அவங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்களுடைய உபத்திரத்திலே அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், விசாரிக்கணும். அம்மா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு நான் எதுவும் செய்யணுமா, உங்க வீட்டில் எல்லா தேவையெல்லாம் சந்திக்கப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது கேட்கும்போது அந்த குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யலாம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே
பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவருக்கு சித்தமானதை செய்தால். அப்ப தேவனுக்கு சித்தமானதை செய்தால், தேவனுக்கு சித்தமானது ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. பரிசுத்தமா வாழணும். ரெண்டாவது, நன்மை செய்யணும். மூணாவது, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நாலாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அஞ்சாவது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணும். நம்ம வாழ்க்கையிலே 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய மன்றாடி ஜெபிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்லிடுது. நிறைய குடும்பத்துல துக்கத்தோட தான் இருக்கிறாங்க. வீட்டில் கஷ்டம் இருக்கு, வீட்டில் பிரச்சனை இருக்கு, அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கடமைக்கு சர்ச்சைக்கு போயிடுவாங்க. வாழ்க்கையில பார்த்தா ஒரே போராட்டமா இருக்கும். கர்த்தர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப நம்ம கர்த்தர் பக்கம் வந்தாச்சுன்னா மட்டும் பத்தாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எந்தெந்த காரியத்துல நீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ உங்களுடைய எல்லா பாரத்தையும் எல்லாம் என்னோட சமூகத்துல வைத்திருங்க அப்படிங்கிறாரு. இப்ப என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்தேன். அது மாந்திரிகம், விக்கிரகத்துக்கு, எல்லாத்துக்கும் சேர்ந்து, பிள்ளி சுனி ஏவல் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 13 லட்சம் போயிட்டு ஒரே ஒரு மனுஷன்ட்டு. எனக்கு ஒரு தெளிந்த புத்தி வரும்போது நான் உணர்ந்து மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன்? அப்பா, நான் இப்படி தப்பாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும், என்னுடைய குறைகளை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இரவு நேரத்தில் நம்ம யாரெல்லாம் இணைந்து இருக்கிறோமோ, கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒருவேளை விக்கிரத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது தவறான காரியமாக இருக்கலாம், சில நேரத்தில் தீமையான காரியமாக இருக்கலாம், சில நேரத்தில் கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் ஜெபிக்காம வாழ்வாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. சில குடும்பத்தில் வாயை திறந்து ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டாங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியாது, சொன்னாதான் தெரியும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே தேவ சித்தம்னா என்ன, தேவ பக்தினா என்ன, யாருடைய ஜெபம் கேட்கப்படும், நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எல்லாமே நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் தொடருதா, அதை நம்ம எழுதி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, தேவ பக்தி உள்ள ஜனமா இருக்கிறோமா. தேவ பக்தி அப்படின்னா திக்கற்ற பிள்ளை விதவை அவங்களுடைய உபத்திரத்திலே விசாரிக்கணும், அது தேவ பக்தி. அடுத்தாப்புல பரிசுத்தமா வாழணும், அது தேவ சித்தம். நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்மளை நாம் அர்ப்பணித்து விட்டோமா. அடுத்தாப்புல தீமையான காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். நம்ம நன்மை செய்கிறோமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தது போட்டிருக்கு, எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, இல்லை இதயத்தில் படபடன்னு பயமா இருக்கா, எப்படிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் செக் பண்ணி பார்க்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி சொல்லி போட்டிருக்கு, நம்ம இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தாப்புல எந்த காரியமா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் செலுத்துறோமா, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொண்டால் நலமா இருக்கும். அதே நேரத்தில் தேவ பக்தி என்ன அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டால் நலமா இருக்கும். இரவணத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க, அப்பா, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் உங்க பிரியமானபடி வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. சில குடும்பத்திலே தொடர்ந்து கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கு. தேவன் பக்கம் அந்த காரியத்தை சொல்லி மனம் திரும்புங்க. கர்த்தர் மட்டும்தான் மன்னிப்பார். எப்போ மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனம் திரும்பும் போது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது தேவன் மன்னிக்கிறார். இரக்கம் உள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய சமூகத்திலே மன்றாடி தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிப்போம். நம்ம ஜெபம் கேட்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவ பக்தியுள்ள ஜனமா மாறணும். ரெண்டாவது, தேவ சித்தத்துக்குள்ள நம்ம வரணும். தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்துட்டு அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாட்கள் போயிட்டே இருக்கு. இரவு நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், கண்கள் மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நன்றி எடுத்து ஒதுக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுக்கு குறைகளை மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவத்தை மன்னிங்கப்பா. துன்மார்க்கமா வாழ்ந்த மன்னிங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. தேவ பக்தியுள்ள ஜனமா மாறணும்ப்பா. திக்கற்ற பிள்ளைகள், அப்பா விதவைகள் படுகிற உபத்திரத்துல நம்ம விசாரித்து அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ உதவி செய்யணும்ப்பா. தானம் தர்மம் செய்கிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நன்மை செய்கிற பிள்ளைலாம் மாறணும். எப்பொழுதும் ஸ்தோத்திர சொல்லி சொல்லிங்க, எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லிங்க, இடைவிடாமல் ஜெபி சொல்லிங்க, நன்மையை நாட சொல்லியிருக்கீங்க, தீமையான கருத்தை வெறுக்க சொல்லியிருக்கீங்க, பரிசுத்தமா வாழ சொல்லியிருக்கீங்க, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறீங்க. நன்றிப்பா. உம்முடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கணும். உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து மறுபடியும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதத்தை கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். கற்பதுனியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமறிங்க ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம தகப்பன் கூட இருந்து, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரிக்கு சாட்சி சொல்ல கதை கிருபை செய்யுங்க. சர்ச்சில் போய் சாட்சி சொல்ல கதை கிருபை செய்யுங்க. திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபித்து ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காத்திருந்து ஜெபியுடைய பிள்ளைகளாக மாறட்டும். டைவர்ஸுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. குடும்பம் இணைந்து வாழ்க்கத்தை உதவி செய்யுங்க. சந்தேகங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக மன ரம்மியமாக கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிங்க. மதுபான அடிமை இருக்காங்க, போதை காரியங்கள் இருக்காங்க, கஞ்சாபாதில் இருக்காங்க, விக்கிர வழிபாடு இருக்காங்க, இன்னுமாக மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவல கட்டப்பட்டிருக்காங்க, கள்ள தொடர்பு, தேவையில்லா செத்தகிரிகள் எல்லா கீழும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுற்றிப்பட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத அப்பா போகிற இடத்துக்கு தேவையில்லாத செல்ஃபோன் அடிமை, தேவையில்லாத எந்த ஒரு இடத்துலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமாக தேவதை நிப்பாட்டுங்க. தேவையில்லை ஆக்சிடென்ட்டோ தேவையில்லை எந்த செத்த கிரையும் உங்கள் பிள்ளைகளை தொடரக்கூடாது. கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்துருங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷமான பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் அப்போ அர்ஜென்ட்டாக கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டான்னு ஜெபிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில், கேன்சரில், பிளட் கேன்சரில், கிட்னி பிரச்சனையில், ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன், ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் கேஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த குடும்பத்தில் எந்த வியாதியில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் இறங்கி அப்போ அவனுடைய பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறையோட கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. சுகமானிலன்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகத்தை பெற்றுக்கிட்டோம். கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் இன்பமான இருந்தாங்க. தேவையில்லாத அப்போ எண்ணங்கள் அந்த எல்லா செத்தகிரிகள் அழிபடட்டும். தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத மரணபயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்திலே அப்போ கெட்ட சொப்பனம், தேவையில்லாத அப்பா விக்கிரத்துடைய கிரியை எல்லா செத்தகிரியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுற்றிவிட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குமே கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். முன்னும் பின்னுமாக தேவதை நிப்பாட்டுங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ராஜா உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி விட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் இறங்கி வாங்க. உங்கள் நாமம் மட்டும் எடுத்தோம். தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனை எதுவும் வரக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலையடைத்து பார்த்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நல்ல ஞாபக சக்தி தாங்க. தேவ ஞானத்தெல்லாம் நிரப்புங்க. தீமையான காரியத்தை வெறுத்து கர்த்தரை கொடுத்த ஒரு பயம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தரை கொடுத்த ஒரு பயம் தாங்கப்பா. கர்த்தர் பொருட்படுத்துங்க. வாலிப வயசுல சிருஷ்டிகிற நினைஎன்று வேதம் சொல்லுது. வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்ய கர்த்தர் பாதுகாத்துருங்க. இன்னுமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. பரிபூர்ணமான சுகம் தீர்காயுசு தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் கர்த்தராயுசு நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக போஸ்ட்டுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கடன் பிரச்சனையில மூழ்கி போய் கிடக்குறாங்க. எத்தனையோ கடன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடன்னாலே நிம்மதி இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த குடும்பத்தை சந்தித்து
அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், வறுமை, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி சகல விதமான செழிப்பான ஒரு குடும்பமாக மாற்றித்தாங்க. தேவனார்லி அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் மகனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அதோடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. நான் மட்டும்தான் விட்டோம். அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.